இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆண்டுதோறும் கோடை காலத்தில் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சில தினங்களுக்கு முன்னர் மகளிருக்கு 5000 ரூபாய் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அதில் 3000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, 2000 ரூபாய் கோடை காலத்தில் வழங்கப்படக்கூடிய தொகை என்று சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது கோடை காலத்தில் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று, ஆண்டுதோறும் கோடை காலத்தில் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் தகவல் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், அமைச்சர் கீதா ஜீவன் இந்த 2000 ரூபாய் கோடை காலத்தில் வழங்கப்படக்கூடிய தொகை தொடர்பாக பேரவையில் தெரிவித்தது என்ன, விவரிங்க. கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும். திமுக அரசின் புதிய திட்டம் அப்படிங்கிற தகவலை அமைச்சர் கீதா ஜீவன் பேரவையில தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த வாரம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அந்த அறிவிப்புல மகளிர் உரிமை தொகை மூலமாக 3000 ரூபாய், கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் என 5000 ரூபாய் வழங்கப்பட்டதாக சொல்லியிருந்தார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருந்தது. இந்த 5000 ரூபாய் கொடுக்கப்பட்ட சம்பந்தமாக ரைட், எமது செய்தியாளர் ரமேஷுடைய அந்த இணைப்பில் சில டிஸ்டர்பன்சஸ் இருக்குது. திரும்பவும் அவரை தொடர்பு கொள்ள முயற்சிக்கலாம். இந்த நிலையில் கோடை காலத்தில் 2000 ரூபாய் இப்படி ஆண்டுதோறும் கோடை காலத்தில் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்தோம். சில தினங்களுக்கு முன்னாடி தான் மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை என்கிற இதில் மகளிர் உரிமை தொகையோடு சேர்த்து இந்த 2000 ரூபாயும் வரவு வைக்கப்பட்டது. மொத்தம் 5000 ரூபாய் மகளிருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. இதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சிகள் தரப்பில் வரவேற்பு தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் எதிர்கட்சிகள் தரப்பில் இதுக்கு கடுமையான விமர்சனங்களும் வந்த வண்ணம் இருந்தது. இந்த நிலையில தான் இனி வரக்கூடிய ஆண்டுகளில் கோடை காலத்தில் 2000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் பேரவையில் தெரிவித்திருந்தாங்க. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்தோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.